ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 2025 புத்தாண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்த்து வருகிறோம். இன்று துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம். துளாராசி அன்பர்களே, யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைக்காதவர்கள். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வரும். வருங்காலத்திற்கு சேமிக்க தொடங்குவீர்கள். காரியங்களில் இழுபறி நிலை மாறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் புது பொறுப்பும் பதவியும் உங்களை தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளால் நல்லது நடக்கும். ஒரு சொத்தை விற்றுவிட்டு பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். புதிதாக வீடு வாங்கவும் வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டு சனி 5இல் நிற்கும் நிலையில் சிற்சில தருணங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்குவதற்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். பிள்ளைகள், உயர்கல்வி, உத்தியோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக நடக்கும். அவர்கள் போக்கிலேயே நீங்கள் விட்டு பிடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது நல்லபடியாக முடியும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படிதான் மருந்து சாப்பிட வேண்டும். தானாகவே எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பொறுமையுடன் காத்திருந்தால் நல்லபடியே நடக்கும். புத்தாண்டு தொடங்கும் காலம் முதல் 25 ஏப்ரல் வரை உங்கள் ராசிக்கு 12இல் கேது தொடர்வதால் நீங்கள் நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சில நாட்களில் தூக்கம் குறையும். ஆனால் ராகு 6ஆம் வீட்டில் நிற்பதால் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். ஆதாயம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை மதிப்பார்கள். பொது விழாக்களில், சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு மரியாதை ஏற்படும். ஏப்ரல் மாத கடைசி முதல் வருஷம் முடியும் வரை கேது லாப வீட்டில் அமர்கிறார். செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஷேர் மூலம் பணம் வரும். ராகு 5ஆம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் ஏற்படும். செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்கு, மகனின் திருமணத்திற்கு நீங்கள் வெளியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த ஆண்டு முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். வீண் அலைச்சல் ஏற்படும். பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்ப்பு தாமதமாக இருக்கும். மனதில் இனம் புரியாத கவலைகள் வரும். தங்க நகைகளை யாருக்கும் கொடுக்காதீர்கள். யாரிடமிருந்தும் வாங்காதீர்கள். மே 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு 9ஆம் வீட்டிலேயே அமர்ந்து ஆடம்பர செலவுகளை குறைத்து உங்களுக்கு சேமிப்பை கூட்டுவார். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். விஐபிக்கள் வீட்டு விசேஷங்களெல்லாம் உங்களுக்கு மரியாதை காத்திருக்கும். அவர்களுடன் நட்பு தொடர்பு ஏற்படும். அவர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வீட்டில் கூடுதலாக ஒரு அறை அல்லது ஒரு தளம் நீங்கள் கட்டும்படி வாய்ப்பு கிடைக்கும். இந்த ராசி பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் மாமனார், மாமியார், மச்சனர் எல்லாம் உங்களை மதிப்பார்கள். தாய் வழியில் மதிப்பு, அந்தஸ்து, மரியாதை கூடும். உங்களை அழுத்தி கொண்டிருந்த தாழ்வு மனப்பாயிலிருந்து நீங்கள் விலகி வருவீர்கள். லாபம், பணவரமும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரிகளாக இருப்பவர்கள் உங்களுடைய அணுகுமுறைகளால் லாபம் ஈட்டுவீர்கள். இந்த லாபம் பெரிய அளவில் உங்களுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும். ரியல் எஸ்டேட் தொழில், மருந்து, உணவு, இது மாதிரி தொழில்களில் உங்களுக்கு பல நன்மைகள், பணவரவு ஏற்படும். வேலை பார்ப்பவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய பணிச்சுமை முடிப்பதிலிருந்து தேக்க நிலை மாறும். வருடத்திற்கு
உங்களுக்கு தொடக்கத்திலேயே பதவி, சம்பள உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறுவனங்களிலிருந்து வரும். கணித்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும் சாதனைகளையும் உங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ராசியதிபதி சுக்கிரனாக இருப்பதால் திங்கட்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். அம்மன் கோவிலில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். அந்த அன்னதானம் தயிர் சாதமாக இருக்கட்டும். இப்படி செய்து வந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.